ஒரு வீட்டில் எந்த தீபம் ஏற்றினா ரொம்ப ரொம்ப ஃபுல் வைப்ரேஷன் கிடைக்கும்னா மண் விளக்கு தான். ஒரு வீட்டில் தீபம் ஏற்றும் போது அந்த வீட்டிலுடைய மிகப்பெரிய ஐஸ்வர்யங்கள் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்குது. இந்த எலுமிச்சம்பழம் தீபம், தேங்காய் தீபம் போடுறது, இந்த ரெண்டுமே அதிகபட்சம் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. மண் விளக்கில் யாரெல்லாம் வீட்டில் கட்டாயமாக தீபம் ஏற்றுறார்களோ அவர்களுடைய வீட்டில் மிகப்பெரிய ஒரு குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். வீட்டில் எவ்வளோ ரூபா வந்தாலும் தங்க மாட்டேங்கி அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கவங்க நெய் தீபம் வீட்டில் ஏற்றணும். பசு நெய் தீபமாக இருந்தால் உறுதியாக மகாலட்சுமி உங்கள் வீட்டில் வாசம் செய்யும். நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மளுடன் இருப்பவர் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டியன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம் சார். தீபம் ஏற்றுற ஒரு விஷயம் இருக்குல்ல, இப்போ நம்ம கோயிலில் போடுறோம், கோயிலுக்கு போனோன்னா ஒரு நவகிரகங்களுக்கு நம்ம தீபங்கள் ஏற்றுறோம். இப்போ பார்த்திங்கன்னா சனீஸ்வரனுக்கு எள்ளு தீபம் போடுறது, இது நெய் விளக்கு வைக்கிறது, அப்புறம் விளக்கெண்ணெயிலேயே நம்ம தீபங்கள் ஏற்றுறது, திரிகள்லாம் வேறு வேறு மாதிரியான வைக்கிறது, இத்தனை திசையில் நம்ம தீபம் ஏற்றுறோம். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கோயில்களில் நிறைய கேள்விப்படுறோம். நிறையா விஷயங்கள் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த வழிபாடு செய்கிற முறைகள் இருக்குது. இப்போ நம்ம வீட்டில் வழிபாடு செய்கிற முறைகள் இருக்குல்ல, வீட்டில் நம்ம தீபங்கள் ஏற்றும் போது எந்த மாதிரியான தீபங்கள் ஏற்றணும்? அதாவது பார்த்திங்கன்னா பொதுவாகவே தீபம் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு இறையருள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஒரு இருட்டுக்குள்ளே இருந்து ஒரு மனிதன் போராடுறதுக்கும் ஒரு வெளிச்சத்தை அந்த விளக்கை ஏற்றணுன்னே அவங்களுக்குள்ள ஒரு ஆத்ம சக்தி வரும். அந்த சக்தி மூலமாக தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, தன்னை இயக்கிறாங்க. சிவனே இருந்தாலும் சக்தி இல்லாமல் சிவனுடைய பலம் நிரூபிக்கப்படாது அப்படிங்கிறது. இல்லைன்னா சிவனேன்னா இருக்கணும் அப்படின்னு. ஆமாம், சிவனே இருந்தாலும் அவர் சக்தி இல்லைன்னா அவருடைய பலம் நிரூபிக்கப்படாது. அவர் இருக்காருன்னு தான் தெரியும், அவருடைய வைப்ரேஷன் அவருடைய செயல்பாடுங்கிறது இல்லை. அப்போ எல்லா இடங்களிலும் ஒரு தீப ஒளி வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய மிகப்பெரிய கான்செப்டு. ஸோ அப்போ ஒரு வீட்டில் தீபம் ஏற்றும் போது அந்த வீட்டிலுடைய மிகப்பெரிய ஐஸ்வர்யங்கள் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்குது. நமக்கு குலதெய்வமாகவே இருந்தாலும் நம்ம வீட்டில் எந்த அளவுக்கு தீபங்களை நம்ம ஏற்றுறோமோ அப்போ தான் நம்ம குலதெய்வத்துடைய உள்ள நம்மளுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்குங்கிறது ஐதீகம். அப்போ இந்த தீபம் ஏற்ற முறைகளில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நல்லெண்ணெய் தீபம் வீட்டில் ஏற்றலாமா அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு நம்மளுடைய வாடிக்கையாளர்களே கேட்டிருக்காங்க. ஸோ நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுறதுனால என்ன நன்மை கிடைக்கி அப்படின்னா, ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய விஷயம் எதிர்பார்ப்புகள் இருக்குது. பார்த்திங்களா, நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்குது. ஸோ நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேற வேண்டும் என்றால் அது என்ன விஷயமா இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு விஷயம் நல்லெண்ணெய் தீபங்கிறது நம்மளுடைய அத்தனை விதமான எதிர்பார்ப்புகளுக்கு மிக உகந்த தீபம் தான் நல்லெண்ணெய் தீபம். இந்த நல்லெண்ணெய் தீபம் பார்த்திங்கன்னா தொடர்ந்து 48 நாட்கள் எந்த வீட்டில் கரெக்டாக சரியான, அதாவது ஒரு டைம் எடுத்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் ஏற்றுறது எல்லாருக்குமே சிறப்பு, ஓகேவா? ஸோ அதை தாண்டி சில டைங்கள் எடுத்துக்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பொதுவாகவே செவ்வாய்க்கிழமை தீபம் ஏற்றுவோம், வெள்ளிக்கிழமை வீட்டில் தீபம் ஏற்றுவோம். இதை தாண்டி பார்த்திங்கன்னா நம்மளுடைய 7 நாட்களும் தீபம் ஏற்றுறது நம்மளுடைய வாடிக்கையாளர்கள், நம்மளுடைய நேயர்கள் சொல்லி பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 40-50% இருப்பாங்க. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 90% செவ்வாய்க்கிழமைனா வீட்டில் தீபம் ஏற்றாமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஐதீகம் வச்சுருக்காங்க. அதே போல் வெள்ளிக்கிழமைனா தீபம் ஏற்றாமல் இருக்கக்கூடாதுங்கிற ஐதீகம் இருக்க தான் செய்யும். அப்போ இதை தாண்டி அந்த செவ்வாய்க்கிழமையாக இருந்தாலும் சரி, வெள்ளிக்கிழமையாக இருந்தாலும் சரி, 7 நாட்களாக இருந்தாலும் சரி, நான் இந்த நேரத்தில் உன்னை வழிபடுவேன், தீப ஒளியால் வழிபடுவேன் அப்படிங்கிறத நம்ம கரெக்டான டயத்தை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த டயத்தில் மறக்காமல் நம்ம 48 நாட்களும் நம்ம தீபம் ஏற்றினால் நம்மளுடைய குடும்பத்தில் எவ்வளோ பெரிய கிரக அமைப்பினால் இருந்த கஷ்டமாக இருந்தாலும் சரி, அதே போல் வேறு ஏதாவது தேவையில்லாத நெகட்டிவிட்டியான செயல்பாடுகளாக இருந்தாலும் சரி, நமக்கு மிகப்பெரிய நிவர்த்தி கிடைக்குங்கிறது செயல்பாடு. கண்டிப்பாக, நிச்சயமாக. இதே பார்த்தீங்கன்னா கோயில்களில் பார்த்தீங்கன்னா அது பிரம்ம முகூர்த்தத்தில் அந்த தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்கிறது. அதே மாதிரி இறுதியாக இதில் அஸ்ததாமத்து பூஜை அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அப்போ தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்கிறது முறைகள்லாம் இருக்குது. இப்போ நம்ம வீட்டில் வழிபாடு செய்யும்போது எந்த மாதிரியான நேரங்களில் ஏற்றலாம்? இப்போ காலையில் ஏற்றலாம், வேறு ஏதாவது இடைப்பட்ட நேரங்களை எப்போ ஏற்றலாம், அந்த மாதிரி சாயங்கால நேரங்களில் எப்போல்லாம் ஏற்றலாம், எது உகந்தது அப்படிங்கிற சொல்லுங்கள். அதே மாதிரி குறிப்பாக எந்த திசையில் தீபம் ஏற்றணும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லுங்கள். கண்டிப்பாக. அதாவது பார்த்திங்கன்னா கோவில் வழிபாடுங்கிறது அது மிகப்பெரிய ஆத்மாத்மான சக்தி. கோவிலுக்கும் வீட்டுக்கும் உள்ள வழிபாடு முறைகள் நிறைய மாறுபடும். இப்போ கோவில்னு வச்சுக்கோங்களேன், அங்கே நம்மளுடைய பஞ்சபூதங்களுடைய இயக்கங்கள் இருக்குது. அதனால தான் கொடிமரம்னு வச்சுருக்காங்க. இந்த கொடிமரத்துடைய வைப்ரேஷன் மிகப்பெரிய சக்தி. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கலசங்கள்.
இந்த கலசங்கள் தான் நம்மளுடைய பிரம்மஜ சக்தியை முழுமையாக ஈர்த்து அந்த கோவிலுடைய சுற்று வட்டாரங்களுக்கு நமக்கு என்ன பண்ணுறாங்க, இறைவன் மூலமாக நம்மளுக்கு பிரதிபலிக்கிறாங்க. ஸோ அதாவது பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா கோவிலில் போய் வழிபாடு முறைகள் கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்கன்னா அதோடைய வைப்ரேஷன் கிடைக்கும். இப்போ வீட்டிலேயே வழிபாடு செய்கிறாங்க பார்த்தீங்களா, வீட்டில் சாமி படங்கள்லாம் வச்சுருக்காங்க. அப்போ வீட்டில் உள்ள சாமி படங்களை வச்சு நான் வழிபாடு செய்வது மூலமாக நான் கோவிலுக்கு போக தேவையில்லையா அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்குங்க. நான் தான் வீட்டில் முருகனை வச்சுருக்கேன், பிள்ளையாரை வச்சுருக்கேன், ஸோ எங்களுக்கு இஷ்ட தெய்வமான எல்லா தெய்வங்களையும் வச்சுருக்கோம். இதை தாண்டி நான் வீட்டில் மட்டும் கும்பிட்டா போதுமானா இல்லை. கோவிலுங்கிற ஐதீக முறைகள் அது வந்து தனிப்பட்ட முறைகள். அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 30-40% தான் உங்களுக்கு பலன். இதை தாண்டி உங்களுடைய முழு பலம் அப்படின்னா நீங்கள் கோவிலுக்கு கட்டாயமாக போகணுங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. நிச்சயமா. இப்போ நீங்கள் எந்த திசையில் வந்து நம்ம விளக்கு ஏற்றுறோம் அப்படிங்கிறத சொல்லுங்கள். அதாவது வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே நம்ம வீட்டில் வந்து மேக்ஸிமம் வந்து கிழக்கு திசை வடக்கு திசையில் தான் தீபம் அதிகமாக ஏற்றுறாங்க. ஓகே, இப்போ கிழக்கு திசையில் தீபம் ஏற்றுனா என்னென்ன நன்மைகள்லாம் அவங்க வீட்டில் தீபம் ஏற்றும் போது கிடைக்கும் அப்படின்னா, வெற்றி, ஒரு போட்டியில் கலந்துக்கிறாங்க, தன்னுடைய எதிராளிகளை வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்கும்போது கிழக்கு திசையில் தீபம் ஏற்றலாம். தன்னுடைய குழந்தைகளுடைய ஆரோக்கியம் மற்றும் அவங்களுடைய லைஃபோட பெரிய மாற்றத்தை எதிர்பார்க்குறவங்க கட்டாயமாக கிழக்கு திசையில் தான் தீபம் ஏற்றணும். குழந்தைகளுடைய படிப்பு, குழந்தைகளுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், குழந்தை பாக்கியம் வேணும், இந்த செயல்பாடுகள் அனைத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு திசை மிக உகந்த திசை. அது தீபம் ஏற்றும் போது அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் கரெக்டாக நிறைவேறும். தொடர்ந்து 48 நாட்கள் ஒரு மண்டலம் அப்படிங்கிறது மிகப்பெரிய முக்கியமான விஷயம். அவங்க வெளியூர்கள் போகிறாங்கன்னா திரும்பியும் மறுபடியும் ஃபாலோ பண்ணி ஆகும். அப்படி அவங்க முழு மனதோடு உட்காந்து அவங்களுடைய தெய்வங்களை, அவங்களுக்கு எந்த தெய்வம் பிடிக்குமோ அந்த தெய்வங்களை மனசார வேண்டி அந்த தீப ஒளியை எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா கண் மூடி கும்புறது சரியான முறை அல்ல. கண் திறந்து அந்த தீப ஒளியை பார்க்கணும். அந்த ஒளியோடைய வைப்ரேஷன் தான் நமக்கு வந்து உள்ள ஆத்மாத்மா நமக்கு உள்ளே போகும்போது நல்ல வெற்றி கிடைக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு திசையில் கும்பிட்டா என்ன விஷயங்கள், அதே போல் வடக்கு திசையில் வழிபாடு செய்யும்போது ஒற்றுமை அதிகமாகும். ஒரு குடும்பத்தில் ஒற்றுமையே இல்லை அப்படின்னா அவங்க வந்து வீட்டில் வந்து வடக்கு திசையில் தீபங்கள் ஏற்றும்பொழுது உறுதியாக ஒரு பிரிவை சந்திக்கக்கூடிய நிலைமை இருந்தாலும் ஒற்றுமையை சார்ந்து வர வேண்டிய சூழ்நிலைகள் கிரகங்கள் ரீதியாக ஏற்படும். அதே போல் ஒரு திருமணம் விஷயங்களில் ஒரு பெண்ணுக்கு திருமணமே நடக்க மாட்டேங்கி பல முயற்சிகள் எடுக்காங்க, அவங்களுக்கு திருமணம் நடக்க மாட்டேங்க அப்படின்னா அவங்க வடக்கு திசையில் அவங்க வீட்டில் வந்து வடக்கு திசையில் ஒன்று அந்த கன்னிப்பெண்ணே தீபம் ஏற்றலாம். கன்னிப்பெண் தீபம் ஏற்றினா கண்டிப்பாக என்ன ஆகும், திருமணத்துக்குரிய விஷயங்கள் செயல்படும். அதே போல் ஆண்களுமே தீபம் ஏற்றலாம். வடக்கு திசை தீபம் ஏற்றும் போது அவங்களுக்கு சீக்கிரம் திருமண பாக்கியங்கள் நடப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா விளக்கு ஏற்றுறதுல மண் விளக்கு ஏற்றுவாங்க, காமாட்சி விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூஜை ரூமில் வச்சு நம்ம ஏற்றுறது இருக்குது, குத்து விளக்கு ஏற்றுறது இருக்குது. இது மாதிரி நிறையா எலுமிச்சம்பழத்தில் கூட தீபம் ஏற்றுறாங்க. இதெல்லாம் எதுக்காக, எந்தெந்த விளக்கு எதுக்காக ஏற்றுறாங்க, அதுக்கான காரணம் என்ன? அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய காமாட்சி விளக்காக இருக்கட்டும், அதே போல் நம்மளுடைய விளக்கு இருக்குது பார்த்திங்களா, அந்த விளக்கு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவானுடைய ஆதிக்கம் உண்டு. சனி பகவானுடைய ஆதிக்கம் கொண்டது. ஸோ வீட்டில் அந்த தீபங்களை ஏற்றுவது மூலமாக தேவையில்லாத நெகட்டிவிட்டிஸ் விஷயங்களை நம்ம வந்து எதிர்கொள்ள முடியும். அதே போல் தொழில் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கும் போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இரும்பில் விளக்கு போடுறாங்க பார்த்திங்களா, இரும்பு விளக்கு, அந்த விளக்கு வந்து வீட்டில் தீபம் ஏற்றுறதும் ஏற்றலாம். தொழில் இடங்களில் நம்மளுடைய ஆஃபீஸ் வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அங்கே வந்து இரும்பில் விளக்கு சனிக்கிழமையோ அல்லது தொடர்ந்து தீபம் ஏற்றும் போது தொழில் அங்கீகாரம் பெறும், ரொம்ப ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் இடும். ஆனால் பொதுவாக ஒரு வீட்டில் எந்த தீபம் ஏற்றினா ரொம்ப ரொம்ப ஃபுல் வைப்ரேஷன் கிடைக்கும்னா மண் விளக்கு தான். பஞ்சபூதங்களுடைய இயக்கம் தான் மண் விளக்கில் இருக்குது. மண் விளக்கில் யாரெல்லாம் வீட்டில் கட்டாயமாக தீபம் ஏற்றுறார்களோ அவர்களுடைய வீட்டில் மிகப்பெரிய ஒரு இறை அருள் கிடைக்கும், குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். அப்போ இவங்க மண் விளக்கில் தீபம் ஏற்ற இவங்க மனசில் உள்ள கவலைகள் படிப்படியாக குறையுங்கிறது ஐதீகம். இதில் வந்து நீங்கள் இன்னொரு கேள்வி கேட்டீங்க, எலுமிச்சம்பழம் தீபம் ஏற்றலாமா அப்படின்னா, மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த எலுமிச்சம்பழம் தீபம், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய தேங்காய் தீபம் போடுறது, இந்த ரெண்டுமே வந்து அதிகபட்சம் துர்க்கை அம்மன் அப்புறம் கால பைரவர் இந்த தெய்வங்களுக்கு தான் நம்ம தீபம் ஏற்றுறோம். இது வந்து மேக்ஸிமம் கோவில்களில் தீபம் ஏற்றுற முறை தான் ரொம்ப ரொம்ப சிறப்பு. வீட்டில் ஏற்றுறது முடிஞ்சளவு அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது.
நிச்சயமா. அதே மாதிரி இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வெத்தலை தீபம் அப்படின்னு சொல்கிறாங்க. வெத்தலை வச்சு 6 விளக்கு வச்சு தீபம் ஏற்றுறாங்க. அதை வீடுகளில் வச்சு வழிபாடு செய்கிறாங்க. அதுக்கான காரணம் என்ன? அதாவது ஒரு வெற்றிக்கான தீபம். நமக்கு யாருன்னே தெரியல, ஒரு எதிரி யாருன்னு தெரியல, துரோகி யாருன்னு தெரியல. ஸோ இப்போ வந்து நடைமுறையில் வந்து இந்த கலியுகத்தில் கூட இருக்கவங்களே எதிரியா இல்லை துரோகியான்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு தான் வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. அப்போ யாருன்னே தெரியலை, ஒரு விஷயத்தை எதிர்கொள்ள முடியலை அப்படின்னா வெற்றிலை தீபம் ஏற்றுவதன் மூலமாக அவங்களுடைய எதிரிகள் தன்னை யாருன்னு காட்டக்கூடிய சூழ்நிலை வந்துடும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அத்தனை விதமான தேவையில்லாத சூழ்ச்சிகளை நம்ம என்ன பண்ணலாம், முறியடிக்கிறதுக்கு கண்டிப்பாக வெற்றிலை தீபம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். கண்டிப்பாக நிச்சயமாக. இப்போ நம்ம கோயில் ஏற்றும் போது நம்ம நிறையா விஷயங்கள் சொன்னோம். இப்போ நல்லெண்ணெயில் விளக்கு ஏற்றலாம், விளக்கெண்ணெயில் விளக்கு ஏற்றலாம், நெய் தீபம் போடலாம் அப்படின்னு. ஆனால் வீடுகளில் அந்த மாதிரி வேறு எண்ணெய்களில் வந்து நம்ம விளக்கு ஏற்றுறதுக்கான காரணம் என்ன? எந்த எண்ணெயில் இப்போ நல்லெண்ணெயில் ஏற்றுறோம்னா அதுக்கு என்ன காரணம்? நெய் தீபம் போடுறோம்னா அதுக்கு என்ன காரணம்? விளக்கெண்ணெயில் விளக்கு ஏற்றுறோம்னா அதுக்கு என்ன காரணம்னு சொல்லுங்கள். பொதுவாகவே நம்ம ஏற்கனவே சொன்னோம், நல்லெண்ணெய் தீபம் ஏற்றினால் அவங்களுடைய வீட்டில் அத்தனை விதமான ஐஸ்வர்யங்களும் உறுதியாக 100% கிடைக்கும். அதே போல் குல தெய்வத்துடைய ஃபுல் வைப்ரேஷன் கிடைக்கணும் அப்படின்னா இவங்க என்ன பண்ணணும்னா நல்லெண்ணெயில் தான் தீபம் ஏற்றணும். ஒரு குலதெய்வமே தெரியல, என்னோடய குலதெய்வத்துடைய சக்தி எனக்கு கிடைக்க மாட்டேங்கி, குலதெய்வம் வெளியே நிற்கிது வீட்டுக்குள்ளே வர மாட்டேங்குன்னா இப்போ நம்ம நிறைய வார்த்தைகளை கேள்விப்படுறோம். அப்படி ஒரு மனநிலை இருக்குது அப்படின்னா அவங்க வீட்டில் நல்லெண்ணெயில் தீபம் ஏற்ற சொல்லணும். தீபம் ஏற்றுனா குலதெய்வம் யார் இல்லை குலதெய்வத்துடைய முழு வைப்ரேஷனை இவங்க முழுமையாக கிடைக்கப்பட்டு சகல ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைப்பதற்கான பாக்கியம் உண்டு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய விளக்கெண்ணெயில் தீபம் ஏற்றுறாங்களே, இந்த விளக்கெண்ணெயோட தீபம் என்னன்னா புகழ் ஒரு உயர்ந்து போகணும், தன்னுடைய பெயர் புகழோடு இருக்கணும், எங்கே போனாலும் தனக்கு ஒரு அங்கீகாரம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டில் விளக்கெண்ணெயில் தீபம் ஏற்றுவது மூலமாக அவங்களுடைய அலுவலகமாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய எந்த சம்மந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி, அவங்க போய் நின்னாங்கன்னா அவங்களுக்கான ஒரு மரியாதை கிடைக்கும். அவங்க செய்கிற விஷயங்களில் தனிப்பட்ட முறையில் எல்லாருக்குமே தெரியும், ஓ இவர் சிறப்பானவர், இவருடைய திறமை இருக்குது அப்படிங்கிறத இந்த விளக்கெண்ணெய் தீபம் ஏற்றுவது மூலமாக அவர் வந்து ஒரு விளக்க படமாகவே காட்டலாம் அப்படிங்கிறது விஷயம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வேப்பெண்ணெயில் தீபம் ஏற்றுறாங்க. வேப்பெண்ணெய் வந்து கடையில் வைக்கிது. இந்த வேப்பெண்ணெய் தீபம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமைக்கு சிறப்பு. வேப்பெண்ணெய், என் கணவர் என்னை புரிஞ்சிக்கிறவே மாட்டேங்கிறார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய அதான் வந்துக்கிட்டு இருக்குது. நம்ம ஜாதகம் பார்க்க வந்தோம்னா என் மனைவி என்னை புரிஞ்சுக்கிற மாட்டேங்காங்க சொல்கிறது ஒரு 30%. முன்னாடி வந்து ஒரு ரொம்ப ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப அந்யோன்யமாக இருந்தாங்க. இப்போ பட்டு கோவம் வந்துடுது, உடனே முடிவு விவகாரத்து டைவர்ஸ் அப்படின்னு சொல்லி கொண்டு போயிடுறாங்க. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு குடும்ப ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து ஒற்றுமையை கணவன் மனைவி ஒற்றுமைக்கு வேப்பெண்ணெய் தான் கண்டிப்பாக. வேப்பெண்ணெய் தீபம் ஏற்றினா கண்டிப்பாக ஒரு ஒற்றுமை இருக்கும். இதில் இன்னொரு விஷயம் சொல்லலாம், பார்ட்னர்ஷிப் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுமே வேப்பெண்ணெயில் தீபம் ஏற்றலாம். ஏன்னா என்னுடைய பார்ட்னர் என்னை புரிஞ்சுக்கிறல, இந்த பார்ட்னர் தான் இயக்கம். அந்த பார்ட்னர் புரிஞ்சிக்கலைங்கிற ஒரு வார்த்தை வருதுன்னா அந்த அலுவலகத்தில் அவங்க வச்சுருக்க கம்பெனியில் வேப்பெண்ணெயில் தீபம் ஏற்றினா இந்த தேவையில்லாத கூட இருக்கவங்களுடைய கூட்டாளிகளுடைய பிரச்சனையில் நம்ம வந்து விட்டுட்டு இவங்க ரெண்டும் பார்ட்னர் உட்காந்து பேசுவாங்க. ஒற்றுமையை உட்காந்து பேசி அவங்க தொழிலில் முழுமையான கவனம் செலுத்துவதற்கான ஒரு இயக்கம் கண்டிப்பாக வேப்பெண்ணெய் தீபத்தில் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக, நிச்சயமாக. அதே மாதிரி இந்த நெய் தீபத்தை பற்றி சொல்லுங்கள். நெய் தீபம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா செல்வம் வளம் பெருகிறதுக்கு. வீட்டில் எவ்வளோ ரூபா வந்தாலும் தங்க மாட்டேங்கி, அது ஒரு 1000 ரூபா வந்தாலும் கட்டுப்படியாக மாட்டேங்கி, 10,000 ரூபா வந்தாலும் கட்டுப்படியாக மாட்டேங்குன்னு சொல்லி நிற்காங்க பார்த்தீங்களா. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கவங்க நெய் தீபம் வீட்டில் ஏற்றணும். நெய் வந்து பார்த்திங்கன்னா பசு நெய், இதுதான் மிகப்பெரிய முக்கியமான விஷயம். கடையில் விற்கிற கலப்படமான நெய்களாம் நிறைய இப்போ சேல்ஸ் ஆகி இருக்குது. நீங்கள் வாங்கிறது பசு நெய் தீபமாக இருந்தால் உறுதியாக மகாலட்சுமி உங்கள் வீட்டில் வாசம் செய்வாங்க. அதே மாதிரி எந்த எண்ணெயில் விளக்கு ஏற்றக்கூடாது? எந்த எண்ணெயில் விளக்கு ஏற்றக்கூடாது, அதாவது 100% கடல் எண்ணெயில் தீபம் ஏற்றவே கூடாது. கடல் எண்ணெயில் தீபம் ஏற்றுவதனால் மிகப்பெரிய பிரச்சனையை சந்திக்க வேண்டியிருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா பாம் ஆயில். இந்த பாம் ஆயிலில் தீபம் ஏற்றவே கூடாது. இந்த 2 எண்ணெய் மட்டும் நம்ம முற்றிலும் அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்குது. கண்டிப்பாக, நிச்சயமாக. எந்தெந்த விளக்குகள் எப்படி ஏற்றணும், எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நிறையா சொன்னீங்க. நீங்கள் கொடுத்த அந்த நேரத்துக்கும் அந்த நேர்காணலுக்கும் ரொம்ப நன்றி.